அண்ட் வெல்கம் டு டெக் அண்ட் சிட்டி. அண்ட் இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஒன்வேர்டு கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ரயில்வே எக்ஸாமுக்கு டெக்னாலஜி ஓரியன்டான ஒன்வேர்டு கொஸ்டின்ஸ், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒன்வேர்டு கொஸ்டின்ஸ், அப்புறம் பொலிட்டிக்கல், எக்கனாமிக், இந்த மாதிரி பல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம இந்த டெக்னாலஜி ஓரியன்டான கொஸ்டின் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒவ்வொரு ஒன்வேர்டுக்கும் அதோட விளக்கங்கள் என்ன, அது எப்படி வந்துச்சு, அதை பற்றின எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ கொஸ்டின் ஒன்வேர்டு படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை பற்றின ஜென்ரலான விஷயங்களும் நீங்கள் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட டெக் அண்ட் சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா வீடியோ கிலோ சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற வீடியோ நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இன்றைக்கான வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது கூட ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லி ஆகணும். அதாவது வந்து இந்த டெக்னாலஜி ஓரியன்டான கொஸ்டின் வந்து டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட கொஸ்டின் மட்டும். ஸோ மற்ற கொஸ்டினுக்குலாம் சொல்லலை. ஸோ மற்ற கொஸ்டின் கிடச்சிச்சுன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். பட் இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் வந்து விளக்கங்களோட நான் வந்து கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே. ஸோ எல்லா கொஸ்டினுமே வித்தின் விளக்கங்களோட தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரியா வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது வெறும் ஒன்வேர்டு மட்டும் போதும், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது போல் 50 ஒன்வேர்டோ இல்லை 100 ஒன்வேர்டோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஒன்வேர்டு மட்டும் ரீட் பண்ணுங்கள் அப்படின்னாலும், ஸோ மெட்டீரியல் கொடுங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு இந்த மாதிரி வித்தின் எக்ஸ்ப்ளனேஷனோட அதோட விளக்கங்களும் நான் இன்னும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஸோ தாராளமாக வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி ஆகணும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்டு விளக்கங்களோட வேணுமா இல்லை வெறும் ஒன்வேர்டு மட்டும் வேணுமா, எனக்கு இந்த ரெண்டுக்கு மட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 10 கொஸ்டின் வந்து உங்களுக்கு சாம்பிள் கொஸ்டினாக இந்த வீடியோவில் வந்து கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் கமெண்ட் பண்ணுற பொறுத்து தான் நான் அடுத்த வீடியோ இன்னும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 10 கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல் கேள்வி, எந்த தசாப்தத்தில், அதாவது எந்த ஆண்டு, அதுதான் வந்து தசாப்தத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த ஆண்டு அமெரிக்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதாவது AIEE நிறுவப்பட்டது. ஸோ எந்த ஆண்டு அமெரிக்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு, எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1880ஆம் ஆண்டு. ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிறது தான் இந்த விடை. இதோட விளக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக இந்த IEE அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ இந்த IEE அப்படிங்கிறது என்னென்னா மின் மற்றும் எலக்ட்ரானிக்கல் பொறியாளர்களின் நிறுவனம். அதுதான் வந்து IEE அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1963ஆம் ஆண்டு வந்து நிறுவப்பட்டுச்சு. ரேடியோ இன்ஜினியர்ஸ் அப்புறம் IRE 1912ஆம் ஆண்டு நிறுவப்பட்டுச்சு. ஸோ மற்றும் அமெரிக்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் AIEE இந்த கேள்வி தான் வந்து கேட்டிருந்தாங்க. 1884ஆம் ஆண்டு நிறுவப்பட்டுச்சு. ஸோ ஓகேவா. ஸோ அப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இரண்டாவது கேள்வி நம்ம பார்க்கலாம். முதல் அட்லாண்டிக் வானொலி ஒலிபரப்பு எந்த ஆண்டு நடைபெற்றுச்சு அப்படின்னா 1900. அதோட விளக்கம் என்னங்கிறத பார்க்கலாம். டிசம்பர் 12, 1901 அன்று தான் வந்து குக்லிமோ மார்க்கோனியின் வானொலி ஒலிபரப்பு மற்றும் அட்லாண்டிக் காஸ்ட்ரோவின் ஃபன் ஹி மற்றும் கார்ன்வாலில் இருந்து செயின்ட் சான்ஸ் மற்றும் நியூஃபவுண்ட்லேண்டிற்கு முதல் பரிமாற்றத்தை விளைவித்தது. ஆக்சுவலாக இந்த அட்லாண்டிக் வானொலி ஒலிபரப்பு அப்படிங்கிறது டிசம்பர் 12, 1901 வந்து எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா குக்லிமோ மார்க்கோனியின் வானொலி ஒலிபரப்பு வந்து அட்லாண்டிக் காஸ்ட்ரோவின் மற்றும் கார்ன்வாலில் இருந்து செயின்ட் சான்ஸ் மற்றும் நியூஃபவுண்ட்லேண்டிற்கு முதல் பரிமாற்றத்தை விளைவித்தது. இப்போ அடுத்த கேள்வி நம்ம பார்க்கலாம். எந்த ஆண்டு ஸ்பைஸ் சிமுலேட்டர் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு? ஸோ ஸ்பைஸ் சிமுலேட்டர் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்னா 1970. ஸோ இது ஸ்பைஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ இதை பாருங்கள். ஸ்பைஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒருங்கிணைந்த சர்க்கியூட். ஓகேவா. ஸ்பைஸ் அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த சர்க்கியூட்டு. அது வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எம்பாசிஸ் உடன் சிமுலேஷன் ப்ரோக்ராம். ஸோ எம்பாசிஸ் சிமுலேஷன் ப்ரோக்ராமை தான் நம்ம ஸ்பைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒருங்கிணைந்த சர்க்கியூட் எம்பாசிஸ் உடன் சிமுலேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நம்ம ஸ்பைஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மே 1972 வந்து கலிஃபோர்னியா மற்றும் பெர்க்லி பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ கலிஃபோர்னியாவில் பெர்க்லி பல்கலைக்கழகம் மூலமா இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அடுத்த கேள்வி பார்க்கலாம் நம்ம. பெரும்பாலான நவீன டிவி ட்ராஜெக்ட் சக்தியை அணிந்திருந்தாலும் கூட மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது என்ன செயல்பாடு அப்படிங்கிறாங்க. என்ன செயல்பாடு அப்படின்னா தொலை கட்டுப்பாடு செயல்பாடு. இதோட விளக்கம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக இதோட விளக்கம் வந்து சரியாக புரியாது, இருந்தாலும் நான் ரீட் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. சில அதிகாரிகள் டிவி, VCR மற்றும் ஸ்டீரியோ ஆகியோரை சுவிட்சுகள் மூலம் அதிகார சரடுகளில் இணைத்து பரிந்துரைக்கின்றன. ஆற்றல் காப்பாற்றுவதற்கு பயன்படாத சமயத்தில் அது நிறுத்தப்பட்டது. அதிகாரத்தை மீண்டும் மாற்றும் வரை உங்கள் தொலைநிலை செயல்படாது. ஸோ இது சென்டென்ஸ் வந்து புரியலை. ஸோ அதனால் நம்ம இதை வந்து விட்டுறலாம். ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். எலக்ட்ரிக் சிக்கல் அழிக்கக்கூடிய நிரலாக்க வாசிக்கக்கூடிய ஒரே நினைவகம் எது? அதாவது எலக்ட்ரிக் சிக்கல் அழிக்கக்கூடிய நிரலாக்க வாசிக்கக்கூடிய ஒரே நினைவகம் எது அப்படின்னா
ஃப்ளாஷு. ஸோ ஃப்ளாஷ் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதோட விளக்கம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பொதுவாக ஃப்ளாஷ் அப்படிங்கிறது என்ன பொதுவாக என்னென்னா MP3 பிளேயர்கள், அப்புறம் கணினி பயோஸ் குறியீடு மற்றும் கட்டை விரல் டிரைவர்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ கட்டை விரல் டிரைவுகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. முதல் டோஷிபா மூலம் ஜப்பான் உருவாக்கப்பட்டது. அது அல்லாத ஆவியாகாத அழிக்கப்பட்ட நினைவாக தேவைப்படும் பொருட்கள் மிகவும் பிரபலமாக உள்ளது. ஃப்ளாஷ் சாதனங்களில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அழிக்கப்பட்ட சுழற்சிகள், பொதுவாக 10,000 முதல் 1 கோடி சுழற்சிகள் உள்ளன. எனவே தரவுகளை தொடர்ந்து மாற்றும் பயன்பாடுகளுக்கு நல்லதல்ல. ஸோ இதுதான் வந்து இதோட விளக்கம். எலக்ட்ரிசிக்கல் அழிக்கக்கூடிய, நிரலாக்க, வாசிக்கக்கூடிய ஒரே நினைவகம் ஃப்ளாஷ். ஃப்ளாஷ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக இங்கே சொல்லிட்டேன். இப்போ அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். ஒரு வீட்டில் வீடியோ ரெக்கார்டர் மிகவும் பொதுவான வடிவம் VHS ஆகும். ஸோ VHS எதில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வீட்டில் வீடியோ ரெக்கார்டர் மிகவும் பொதுவான வடிவம் VHS ஆகும். இந்த VHS எதில் உள்ளது அப்படின்னா வீடியோ முகப்பு அமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த VHS. இப்போ VHS என்னங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். ஸோ இதோட விளக்கம் பார்க்கலாம். JVC ஜப்பான் விக்டர் கார்ப்பரேஷன் மற்றும் JVC அப்படிங்கிறது ஜப்பான் விக்டர் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது எனப்படும். ஸோ மற்றும் மாட்சுட்டா பானசோனிக் ஆகிய சோனிக்கு போட்டியிட VSS அப்படிங்கிற வடிவமைப்பு வந்து உருவாக்கியது. ஸோ பானசோனிக்கு மற்றும் மாட்சுட்டா பானசோனிக் ஆகியவற்றுக்கு சோனிக்கு போட்டியாக இந்த VSS அப்படிங்கிற வடிவமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க. இது பீட்டா வடிவமைப்பை முதல் வீட்டு வீடியோ கேசட் ரெக்கார்டராக உருவாக்கியது. இது வந்து பீட்டா வடிவமைப்பை முதல் வீட்டு வீடியோ கேசட் ரெக்கார்டர் ஆக உருவாக்கியது VHS அப்படிங்கிறது. ஸோ VHS ஆரம்பத்தில் வந்து செங்குத்து ஹெலிக்கல் ஸ்கேன் செய்யப்பட்டது. ஆனால் இப்போது வீடியோ ஹோம் சிஸ்டம் என்பதாகும். இப்போ வந்து இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வீடியோ ஹோம் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த கேள்வி பார்க்கலாம். VVFக்கு என்ன நிலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. VVFக்கு என்ன நிலை அப்படின்னா மாறி மின்னழுத்தம், மாறி அதிர்வெண் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்கலாம். இது AC தூண்டுதல் மோட்டாரால் AC தூண்டுதல் மோட்டார் வேகத்தை கட்டுப்படுத்தும் ஒரு முறையாகும். அதாவது இந்த VVF அப்படிங்கிறது மாறி மின்னழுத்தம் மற்றும் மாறி அதிர்வெண் அப்படிங்கிறது AC தூண்டுதல் மோட்டார் வேகத்தை கட்டுப்படுத்தும் ஒரு முறையாகும். இதன் வேகம் மற்றும் மின்னோட்டம் மற்றும் முறுக்கு விசை ஆகியவற்றை துல்லியமாக கட்டுப்படுத்தலாம். ஸோ அதாவது இந்த VVF பயன்படுத்தி நாம் வந்து இதை அந்த AC மோட்டாரோடைய வேகம் மற்றும் மின்னோட்டம் மற்றும் முறுக்கு விசை ஆகியவற்றை துல்லியமாக கட்டுப்படுத்தலாம். அடுத்த கேள்வி, உயர் அதிர்வெண் இசைக்கு என்ன அதிர்வெண் வரம்பு? அதாவது உயர் அதிர்வெண் இசைக்கு என்ன அதிர்வெண் வரம்பு அப்படின்னு கேட்டுருக்காங்க. 3 முதல் 30 மெகா ஹெர்ட்ஸ். ஓகே, இப்போ அதோட விளக்கம் என்னங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த HF இசைக்குழு அதிர்வெண்களில் அடிப்படையில் 3 முதல் 30 மெகா ஹெர்ட்ஸ் வரை இருக்கும். ஸோ அப்போ AM வானொலி நிலையங்கள் HF குழுவில் உள்ளன. ஆனால் பொதுவாக கிலோ ஹெர்ட்ஸ் எனப்படும். அதாவது என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா HF இசைக்குழு வந்து அதிர்வெண்களின் அடிப்படையில் 3 முதல் 30 மெகா ஹெர்ட்ஸ் வரை இருக்கும். இதுவும் ஒரு பாயிண்ட்டு. AM வானொலி நிலையங்கள் HF குழுவில் உள்ளன. இது 2வது பாயிண்ட். ஆனால் பொதுவாக கிலோ ஹெர்ட்ஸ் எனப்படும். இது எல்லாத்தையும் பொதுவாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிலோ ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு லேசர் இருந்து வெளியீடு பெற முதல் படி வந்து ஒரு செயலில் நடுத்தர தூண்டில் உள்ளது. இந்த செயல்முறை என்ன அப்படிங்கிறோம். ஒரு லேசர் இருந்து வெளியீடு பெற முதல் படி ஒரு செயலில் நடுத்தர தூண்டில் உள்ளது. இது என்ன செயல்முறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. உந்து விசை செயல்முறை. இதோட விளக்கம் என்னங்கிற பார்க்கலாம். உயர் ஆற்றல் மாநிலத்திற்கு உற்சாகமளிக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் தொகுப்பானது செயலின் ஊடகம் என்று அழைக்கப்படுகிறது. லேசிங் ஏற்படுவதற்கு முன்னர் செயலில் உள்ள ஊடகங்கள் உந்தப்பட்டவை. இதுதான் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு குறைந்த ஆற்றல் மாநிலத்தில் இருந்து அதிக மாநிலத்திற்கு செயலில் உள்ள ஊடகங்கள் அணுக்களை உயர்த்துவதற்காக செயல்முறை ஒரு கிணற்றில் இருந்து தண்ணீரை ஊடுருவி போன்றது. ஸோ அந்த ஒரு செயல்முறை போன்ற இந்த உந்து விசை செயல்பாடு அப்படிங்கிறத இந்த லேசர் வெளியீடு பெற முதல் படி நடுத்தர தூண்டில் உள்ளது. இந்த செயல்முறை என்ன அப்படின்னா உந்து விசை அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட சிக்னலில் இரண்டாவது இசைவான இருமுறை கொடுக்கப்பட்ட சமிகையின் டேஸ் அதிர்வெண் ஆகும் அப்படின்னா அடிப்படை அதிர்வெண் ஆகும். அதாவது விடை டேஸ் அதிர்வெண் ஆகும் அப்படின்னா அடிப்படை அதிர்வெண் ஆகும். ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன், இதோட விளக்கங்கள் நம்ம பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட சமிகையின் இரண்டாவது இசைவான இருமுறை கொடுக்கப்பட்ட சமிகையின் அடிப்படையில் அதிர்வெண் ஆகும். ஸோ கொடுக்கப்பட்ட சமிகையின் இரண்டாவது இசைவான இருமுறை கொடுக்கப்பட்ட சமிகையின் அடிப்படை அதிர்வெண் ஆகும். ஒரு பெருக்கியில் அல்லாத நேர்காணல் இருப்பினும் எப்போதும் அல்லாத நேர்காணல்கள் உள்ளன.
உள்ளன. ஸோ உள்ள போது ஹார்மோன்கள் உருவாக்கப்படுகின்றன. இதுதான் வந்து இந்த சிக்னலின் இரண்டாவது இசைவான இருமுறை கொடுக்கப்பட்ட சமிகையின் டேஸ் அதிர்வெண்னா அடிப்படை அதிர்வெண். அதோட விளக்கங்கள்லாம் நம்ம இங்கே கீழே பார்த்தோம். அண்டு இப்போ வந்து வீடியோ நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சாம்பிள் கொஸ்டின் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண பார்த்துட்டாங்க. இது தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாமா வேணாமா, வேறு எதனா இதில் வந்து இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் சொன்னால் தான் வந்து நான் பண்ண முடியும். வீடியோ வந்து பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு வெறும் லைக்கை மட்டும் போட்டு நீங்கள் அப்படியே போயிட்டீங்க அப்படின்னா நான் பாட்டு ஏதோ ஒரு பண்ணிகிட்டு இருக்க மாதிரியும் நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏதாவது என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், வேறு என்ன பண்ணலாம், புதுசாக என்ன பண்ணலாம். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு தனியாக வந்து எல்லாமே நான் மட்டும் தான் தனியாக பண்ணிகிட்ருக்கேன். சார் ஜஸ்ட் இதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் எதனா ஒரு ஐடியா கொடுக்குறது மூலியம் இன்னும் வந்து நம்ம சேனலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ இன்னும் அதிகமாக நம்ம ஏதாவது பண்ணணும். ஸோ நிறைய பேர் மக்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இன்னும் வந்து புதுசாக பண்ணால் வந்து அது இன்னும் வந்து நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் உங்கள்கிட்ட வந்து ஐடியா கேட்குறேன். அண்ட் உங்கள்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து உங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ மேலும் என்ன புதுசாக எதுனா பண்ணலாம், இன்னும் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம், இந்த மாதிரி உங்களுக்கு வேணும், எந்த மாதிரியெல்லாம் வேணும், இந்த மாதிரி நிறையா நீங்கள் எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அண்ட் அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் இருந்து நீங்கள் கேட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்காக எல்லா வீடியோஸும் வரும். நீங்களும் வந்து அதிகப்படியாக ஆர்வத்தோடய இருந்து படிச்சிங்க அப்படின்னாலும் இந்த எக்ஸாம்லாம் ஈஸியாக வந்து ஒன்றுமே இல்லை இந்த எக்ஸாம்லாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இது தொடர்ந்து பண்ணலாமா, இல்லை எனக்கு வெறும் 1 வேர்ட் கொஸ்டின் மட்டும் தான் வேணும் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நீங்கள் சொல்கிற பதிலை வச்சு தான் அடுத்த வீடியோ இந்த மாதிரி விளக்கம் கூட வேணுமா, இல்லை தனியாக 1 வேர்ட் மட்டும் வேணுமா அப்படிங்கிறத நான் முடிவெடுத்து பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அன்லைக் பண்ணுங்கள். மறக்காம டெக் அண்ட் சிட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இது போன்ற ரயில்வே தேர்வுக்கான பல வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம், இல்லை ஐபடி உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். என் ஸ்க்ரீனில் பார்க்குற எந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம், அந்த வீடியோஸ் மேலே கிளிக் பண்ணி அந்த வீடியோஸை பார்த்துட்டு தேங்க்ஸ் டு வாட்சிங் டெக் அண்ட் சிட்டி.